அப்பா வேங்கயா அவனை புடுறா, ஏதாவது பிரச்சனை ஆயிருப்போது. இருடா. வேணாம்டா புடுறா. அப்பா நிறுத்துக்கடா. யாருடைய இடத்துக்கு வந்து யாரோட ஆளுங்கிட்ட மல்லு கட்டுற? ஏன் ஐயா இவரை குற்றவாளி மாதிரி நிக்க வச்சிருக்கீங்க? திருடன் என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாட சொல்றியா? மணிமாறன் என் வீட்டு நகைய களவாடி இருக்கான். எங்க இருக்குன்னு உண்மையை சொல்லிட்டான்னா பரம்பரை என்கிட்ட வேலை செஞ்சான்றதுக்காக மன்னிச்சு விட்டலான்னு பாக்குறேன். ஆனா உண்மையை சொல்ல மாட்டான். யார பார்த்து திருடங்கிறேங்க? எங்க அப்பாவையா? சொந்த வீட்டை கூட பார்க்காம நீங்க சொன்ன வேலைய ஒவ்வொன்னா தப்பாம செஞ்சுட்டு வர்றாரு. இவரையா பார்த்து இப்படி திருடன் சொல்லி ஈவருக்குமே இல்லாம ரத்தம் வர மாதிரி அடிச்சு வச்சிருக்கீங்க? சட்டங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். உன் அப்பா என் குடும்பத்துல தலைமுறையா வேலை செஞ்சான்றதுக்காக தான் அவனை மன்னிச்சு விட்டுருக்கேன். என்ன சொன்ன? உங்க அப்பா எனக்காக வேலை செஞ்சானா? நான் என்னென்ன வேலை சொன்னோ அது எல்லாத்துக்கும் அவனுக்கு நான் காசு கொடுத்துருக்கேன். அவன் காசுக்காக தான் வேலை செஞ்சான். என்னத்த பெருசா பணத்தை கொடுத்துட்டீங்க? நாம என்ன பெருசா வாழ்ந்து கிழிச்சிட்டுமா? பெருசா சொத்தை சேர்த்துட்டுமா? நீங்க கொடுக்கிற பணத்துக்கும் நீங்க சொல்ற வேலைக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்லட்டா? நல்லா இருக்காது. பாத்தீங்கல்ல அவன் சொல்றத? பணம் பத்தல, அதனாலதான் களவாடி இருக்கான். ஏண்டா என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேனடா. திருடுற அளவுக்கு உனக்கு என்னடா அவசியம்? என்ன அவசியமா? சும்மா இருடா. அப்பா அப்பா ஐயா என் பையன் பேசுறத பெருசா எடுத்துக்காதீங்கய்யா. ஏதோ சின்ன பையன். நீங்க இது வரைக்கும் கொடுத்த பணமே எனக்கு போதுங்கய்யா. சத்தியமான உங்க வீட்டுக்கு நாங்க திருடலங்கய்யா. நம்புங்கய்யா. நம்பினதால தானே என் பக்கத்துல வச்சிருக்கேன். புத்திய கட்ட பத்தியா? என்ன சொல்லணும்? செருப்ப விடுற இடத்துல தான் விட்டுக்கணும். நடு வீட்டில் கொண்டாந்து விட்டது ஏன் தப்பு. அப்பா இவர் உங்களை இப்படி கேவலமா பேசுறாரு. உங்க மேல பழி போட்டதுக்கு இவர் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். யாருகிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறது நகை இருக்கிற இடம் தெரியும் போது புரியும். என்ன ஆதாரம் இருக்கு? ஏன் சும்மா இருக்கீங்க? இவர் தான் குற்றவாளின்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க. உங்க அப்பன் தான் கடைசியா அந்த அறைக்கு போனான். அவன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நகை காணாம போயிருக்கு. இந்த ஆதாரம் போதாது அவனுக்கு? இங்க வேலை செய்யற யாருமே என் அறைக்கு போக மாட்டாங்க, உங்க அப்பனை தவிர. அவசியம் தேவை. அப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா நாங்கெல்லாம் ஏழைங்க அதனால குற்றம் செய்வோம், நீங்க பணக்காரங்க அதனால தண்டனை கொடுக்கிற இடத்துல இருக்கீங்க. இல்ல, நீங்க சரியான ஆதாரத்தை கொண்டு வராத வரைக்கும் இவர் தான் குற்றவாளின்னு சொல்றதுக்கு எந்த அதிகாரமும் உங்களுக்கு கிடையாது. பஞ்சாயத்தை கூட்டுங்க, நியாயமான முறையில எல்லார்கிட்டையும் கேட்டு விசாரிங்க. அப்பதானே புரியும் உண்மை என்னன்னு. நீ பேசுறத கேட்கும் போது எனக்கு என் மேல சந்தேகம் வருது. எங்கேருந்து அதெல்லாம் பேச கத்துக்கிட்ட? உன் கூட்டாளி கூட சேர்ந்துட்டு இந்த போராட்டம் விடுதலை சுத்திட்டு இருக்கிய, அங்கேருந்து கத்துக்கிட்டியா? சத்தம் போட்டா கத்துனா நீ தலைவன் ஆயிடுவியா? பஞ்சாயத்துல நியாயம் கிடைக்கலனா எங்க போறது உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் விசாரணைங்கிற பேர்ல அவர் அடிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. குத்துவாடா பாப்பா யார் என்ன பண்றான்னு.